நான் எப்பவுமே பெண்களை குறைய சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் படுத்த படுக்கையாக கிடந்து சாவனுடைய உச்சத்துக்கு போய் நாளைக்கு எனக்கு சாவன் டாக்டரே அறிவிச்சிட்டாங்க. என் வீட்டுக்கு மாலையோட ஒரு 100 பேர் வந்துட்டான், பாடி எடுத்துட்டு போயிருங்கன்னு. ஆனால் அங்கிருந்து என்னை வீட்டு கொண்டு வந்தவன் என்னுடைய ஒய்ஃப் தான். முன்னாடி கம்பீரமா நிற்கிறேன்னா அதை காரணம் என் மனைவி தான். டே அண்ட் நைட் நீ பார்த்துட்டு அவருக்கு சாவே கிடையாதுங்க. அவர் மரணத்தை வென்றவன் தான் ரோபோ சங்கர். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டெய்லி மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்து என்னை ரெடி பண்ணி பழையபடி அதே மாதிரி படுத்த படுக்கையா இருந்த 3 மாசத்துல திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி மிஸ்டர் மதுரை அட்டன் பண்ணி மிஸ்டர் மதுரையில் திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணி அதான் நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய ப்ரொஃபைல் நான் சொல்லிடுறேன். இந்த மைக் பிடிச்சி இது வரைக்கும் 33 வருஷம் ஆகுது. 33 வருஷம் 18,000 மேடைகள் மேல் நிகழ்ச்சி பண்ணேன். 18,000 மேடைகள் மேல். சிறு வயதில் கலைமாமணி தலைவர் கலைஞரை அவர் கையில் கலைமாமணி வாழ்வுன்னா 3 டாக்டரேட், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் குளோபல் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. ஸோ 4 டாக்டரேட் பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் இன்னும் என்னுடைய பயணம் ஓடிக்கிட்டே இருக்கு. 6 முறை சாவை பார்த்துட்டு இருக்கேன். 6 முறை. இதுதான் சாவு, இன்னும் 2 நிமிஷத்துல செத்துற போறோம் அப்படின்னு அந்த உச்சத்துக்கு போயிட்டு என்னைய சாவு பண்றோமா இல்லை சாவை நான் பண்றேன்னான்ட்டு அந்த வில் பவரோட என் மனைவி சப்போர்ட்டோட திரும்பவும் வீட்டு வந்தவன் தான் அந்த ரோபோ சங்கர். ஸோ உங்களுக்குலாம் சொல்றது என்னன்னா, எப்பவுமே வில் பவர் ரொம்ப முக்கியம். ஒரு படிப்புலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டோம், இதோட முடிஞ்சு நம்ம இதோட எங்கேயாவது ட்ரெயினில் கொண்டு தண்டவாளத்தில் கொண்டு தலையை விட்டுடலாமா, இப்படிலாம் குழந்தைங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை. படிப்பு ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வில் பவர், கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஓடுற பாதை என்ன பாதையோ அதை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கு. உனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், படிப்பை விட்டுரு. உனக்கு ஆக்டிங் பிடிக்குமா, ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண, அதை விட்டுரு. உனக்கு கேமராமேன், நான் கேமராமேன் தான் ஆகணும், ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், ஒரு பிசி ஸ்ரீராம் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். அதில் உன்னுடைய திறமை காமி. படிப்புன்றது நம்மளுடைய அடுத்த கட்ட லெவல் தான். அதனால உங்களுடைய லைஃப் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. அதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். ஸோ நான் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. அட்வைஸ் பண்ணுற ஆள் தான் நான். ஏன்னா நான் இந்தியாவின் இளம் தாத்தா நான் மட்டும்தான். இந்தியாவின்